பெக்கிறது, வளர்க்கிறது, அங்கே அந்த கடையை கூட்டிகிட்டு போகிறது, இந்த கடையை கூட்டிகிட்டு போகிறது, அந்த மோலுக்கு கொண்டு போகிறது, வெளிநாட்டுக்கு ட்ரிப் கொண்டு போகிறது, இதெல்லாம் அல்ல கடமை. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்னத்தை கொடுத்தீங்களோ இல்லையோ, தின்ன கொடுத்தீங்களோ இல்லையோ, அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அடிப்படை விஷயம் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம், மார்க்க விளக்கம், மார்க்க சட்டம், குர்ஆனுடைய விளக்கம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டால் உங்களோட பிள்ளைகள் கண் குளிர்ச்சியாக வளரும். சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கு எந்த சமுதாயத்திலையும் இல்லாத அளவுக்கு முஸ்லிம் சமூகத்துக்குள்ள இந்த போதை பரவ ஆரம்பித்து விட்டது. முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறவங்களே பாதுகாக்கணும், அல்லாஹ் இவங்களை மன்னிக்கணும், நம்முடைய வாலிபர்களுக்காக வேண்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பார்த்தாலும் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரு இதுல ஈடுபடுவாங்களோ, இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையில நரகவாதியுடைய புண்கள்ல இருந்து வடியக்கூடிய சீல்களையும் சலங்களையும் அல்லாஹ் குடிப்பாட்டாமல் இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கடமைன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய கடமை. உலகத்துல நீ என்ன சாப்பாடு சாப்பிட்டு இருக்கலாம், ஆனால் கியாமத்துடைய நாளையில குடிபோதையில் அடிமையானாக்கள், குடிபோதையை பரப்பினாக்கள், அது என்ன பேரா இருக்கலாம், மிம்பர்ல சொல்றதுக்கு பொருத்தம் இல்லை அந்த பேரெல்லாம். சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது கடமை நரகவாதியுடைய உடம்புல இருந்து வலியக்கூடிய புண்களுடைய தண்ணி அல்லாஹ் குடிப்பாட்டுவார். குடிக்கேலுமா சகோதரர்களே? குடிக்கேலுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பயங்கரமான விஷயம் இதெல்லாம். சமூகம் அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் மாறிவிட்டது. சொன்னாங்க மூணாவது பாவம் என்ன தெரியுமா? இசை ஹலாலாக மாற்றப்படும். மியூசிக் இன்னைக்கு யாராலையும் தவிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாவமாக இது மாறிவிட்டது. இன்றைக்கு மியூசிக் ஹலாலாக மாறுமோ, இந்த சமுதாயத்தில் பரவலாக மாறுமோ, இந்த சமுதாயத்தில் அதுக்குள் ஈடுபட ஆரம்பிப்பாங்களோ. சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, அனஸே, இந்த உம்மத்தில் அல்லாஹ் பூகம்பத்தை ஏற்படுத்துவான். இந்த 3 பாவங்களும் நடந்தால், சினிமாவும் மியூசிக்கும் எப்படி என்றா அந்த கையும் விரலும் மாறி ரெண்டையும் பிரிக்கலாது. இன்னைக்கு நாங்க சொன்னா என்ன சொல்லுவோம், இந்த உலமாக்கள் இப்படித்தான், இவங்க மார்க்கத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க, இந்த காலத்துல ஜோலி பண்ணாம எந்த காலத்துல ஜோலி பண்ற, இந்த காலத்துல மியூசிக் கேட்காம எந்த காலத்துல மியூசிக் கேட்கிற, அதையும் கேட்காத, இதையும் கேட்காத, அதையும் பார்க்காத, இதையும் செய்யாத, எல்லாத்தையும் தடை போட்டுக்கிட்டே இருந்தா நாங்க எப்படி வாழ்ற?